சரி இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும்போது, அந்த முயற்சி இவருக்கு நல்லா இருக்கா? 3, 4க்கு ஆதிபத்தியமாகிற சனி பகவான், அதாவது மகரத்திற்கும், கும்பத்திற்கும் ஆதிபத்தியமாகிற சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது ஏஎல்பிக்கு 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது, ஸோ முயற்சியினால வந்து இவரு கண்டிப்பா வந்து ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்றது இதில தெளிவா தெரியுது. ஸோ அதேபோல இவருக்கு 5ஆம் பாவம் இவருக்கு சாதகமா தான் இருக்கு. 4ஆம் பாவம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இவருக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து இவருக்கு நல்ல அனுகூலம் இருக்கு அப்படின்ற அந்த சூழல் வந்து நல்லதாவே அமையும். இவருக்கு கண்டிப்பா அதில வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி இப்போ எனக்கு அதில லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. லாபம் அப்படின்னும்போது 11ஆம் இடம் எடுத்துக்கிறோம். ஸோ 11ஆம் இடம் இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி வருது. ஸோ கன்னின்னும்போது அதிபதி புதன் பகவான் ஆகுறாரு இல்லையா? ஸோ 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் ஆகுற புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ மறைமுகமான லாபம் வந்து இவருக்கு வருமானமா வந்து கண்டிப்பா சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 11ஆம் இடம்னு எடுக்கும்பொழுது, லாபம்னு எடுத்துக்கும்போது, 11ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. 11க்கு 2ங்கிறது 4 ஆகுது. அப்போ கண்டிப்பா வந்து லாபம், வருமானம் வருமானத்தில வந்து லாபம் அதிகமா வரது. அதனால வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பெரிதளவுல வந்து இவருக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மள தெளிவா சொல்ல முடியும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு உண்டான பாவமும் இவருக்கு நல்லா இருக்கு. அதேபோல வருமானம்னு எடுத்துக்கிட்டா 2, 5 ஆதிபத்தியம் ஆகுற குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ வருமானத்த வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமா இருக்கிறதுனால, தாராளமா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம்.